சென்னையில் உள்ள பெரும்பாலான தபால் நிலையங்களில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தர மறுப்பதால் தபால் நிலையத்தை நாடி வரும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சென்னை அண்ணா சாலை தலைமை தபால் அலுவலகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சய், தபால் நிலையங்களில் வரும் மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க? ராஜலட்சுமி, கடந்த வாரம் இந்த பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்த பிறகு வங்கிகளிலும் அதே போல தபால் நிலையங்களிலும் இந்த பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு சார்பாக கூறப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் கூட மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு போதிய அளவிற்கான பணம் தபால் நிலையங்களிலும் அதே போல வங்கிகளும் உள்ளதாக தெரிவித்தார். அதனால் மக்கள் எந்த விதமான அச்சமடைய தேவையில்லை என்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று முதலே பார்த்தோம் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வங்கிகளில் பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். இந்நிலையில் இந்த இடத்திற்கு பார்க்க முடியுது. புதிதாக கணக்கு தொடங்கினால் மட்டுமே இந்த இடத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது புதிதாக ஒரு அக்கௌண்ட் தொடங்கி கணக்கு தொடங்கி அதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாமே தவிர பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாள்களை கொண்டு வந்தால் இந்த இடத்துக்கு மாற்ற முடியாது என்று தபால் துறை அதிகாரிகள் தெரிவிப்பதாக வரக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அதனால் குறிப்பாக வரக்கூடிய ஏழை எளிய மக்கள், குறிப்பாக ஒரு 500 ரூபாயோ அல்லது 1000 ரூபாய் கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு மாற்ற முடியாமல் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் தொடங்க வேண்டும், குறிப்பாக கணக்கு தொடங்க வேண்டும், அப்பொழுதுதான் பணம் மாற்றி தர வேண்டும் என்று அதிகாரிகள் சார்பாக அதிகாரிகள் வற்புறுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி, சஞ்சீவி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, நீங்க நிற்கக்கூடிய பகுதியில் 500 ரூபாய் நோட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கா? 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்ததை தொடர்ந்து தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக 2000 ரூபாய் நோட்டு புதிய நோட்டுகள் வெளியிடப்பட்டு அது மக்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வந்தாலும் அதற்கான உரிய சில்லறையை பல்வேறு இடங்களில் பெற முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே புதிய 500 ரூபாய் நோட்டுகளை விநியோகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு மெட்ரோ சிட்டிகள், அதாவது குறிப்பாக மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்களில் 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வந்திருந்தாலும் தற்பொழுது வரை தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் புழக்கத்தில் வராது மக்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை முதலே ரிசர்வ் வங்கியினுடைய வாயிலில் அதிக அளவில் மக்கள் வரிசையில் நின்று தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிகமான முதியோர்கள் தங்களுடைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முதியோரை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருந்த, அதாவது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமல்லாமல் பழைய காலத்து நோட்டுகள், அதாவது வருடம் குறிப்பிடாமல் அசோக சின்னம் இருக்கக்கூடிய அந்த நோட்டுகளை அவர் கையில் வைத்திருக்கிறார். இந்த நோட்டுகளை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எந்த வங்கியிலும் மாற்றம் செய்ய முடியவில்லை என்றும், எனவே இதற்காக தான் காஞ்சிபுரத்திலிருந்து ரிசர்வ் வங்கியை நோக்கி வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவரிடம் கேட்போம். சரி, இந்த நோட்டுகள் எப்போல இருந்து உங்ககிட்ட இருக்கு? இதுமா எங்கள் அப்பா காலத்தில் வச்சுருந்தாருமா. அவர் திடீர்னு செத்துப்பட்டார். நாங்கள் இப்போ உடச்சி பார்க்கும்போது அது பார்த்தா இப்போ தான் எந்த பழைய நோட்டுன்னு தெரிஞ்சது. எங்கள் பேங்க்குக்கு போனோமா, ஸ்டேட் பேங்க்கு போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் ரிசர்வ் பேங்க்கு போங்க, இது ஸ்தூபி போட்ட நோட்டுமா, காந்தியில் அதாம்மா, வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக இங்கே வந்திருக்கோம், மாற்றுவாங்களா இல்லைன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நோட்டு நீங்கள் இது வச்சுருக்கீங்க, எவ்வளோ மாற்றணும்னு சொல்லிட்டு? 40,000மா, 40,000 நோட்டு அப்படியே கட்டு, அந்த சீலோடு இருக்குது பேங்க். அது காமிக்கிட்டுமா, இது ஒன்று இதம்மா, சீலோடு இருக்குது சார். 4 கட்டுமா. ரொம்ப உங்கள் தயவுல இவர் குறிப்பிட்டது போல அசோக ஸ்தூபி போட்ட இந்த நோட்டுகள் தற்போது வரை மாற்றம் செய்ய முடியாமல் இவர் வங்கிகள் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணமாக ரிசர்வ் வங்கியை நோக்கி வந்திருக்கிறார். ரிசர்வ் வங்கியில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளும் அதே போன்று சில்லறை காயின்களும் தான் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பாக 20 ரூபாய் நோட்டுகள் அதே போன்று 10 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு இருந்தாலும் தற்பொழுது காயின்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்கள் இவ்வளவு காயின், அதாவது குறிப்பாக 2000 ரூபாய்க்கு 10 ரூபாய் காயின்கள் வழங்கப்படும் சூழ்நிலையில் அவர்கள் அந்த அளவிற்கு சில்லறை காசுகளை எடுத்து சொல்ல முடியாது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு நோட்டுகளாக, அதாவது 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகளாக கொடுத்தால் கூட தங்களால் எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் முன்வைக்கிறார்கள். ராஜலட்சுமி, லாவண்யா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் குதுபிடம் கேட்கலாம். குதுப், நீங்க நிற்கக்கூடிய பகுதியில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் காத்து கிடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பொதுமக்கள் தரப்புல என்ன தெரிவிக்கிறாங்க? ராஜலட்சுமி, நான் இப்போ இங்க இருக்கிற ஏரியா சிந்தாதிரிப்பேட்டையில இந்தியன் ஓவர்ஸ் வங்கி பொதுத்துறை வங்கியின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை நம்ம அப்படியே காட்சிகளாக பார்க்கலாம். வரிசையில் வெயிலில் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
காவலர் அவர்களை வந்து கேட்டை மூடி உள்ளே விடாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இந்த வங்கியில் இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மை வந்து சேராததுனால 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை இன்னைக்கு மாற்ற முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மை எப்போ வரும் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியல. அதனால வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து 2 மணிக்கு மேலே வந்தால் தான் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே நிற்கிறவங்க எல்லாமே வந்து தங்களுடைய கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கிறதுக்கும் பணம் செலுத்துவதற்காக மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுறதுக்கு இங்கே எந்த ஏற்பாடுமே செய்யலை. இங்கே அவதிப்படக்கூடிய பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்களுடைய பேர் என்ன, எதுக்காக நீங்கள் நிற்கிறீங்க? நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை மாற்றிட்டீங்களா? மாற்றலைங்க, இது மட்டும் அதுக்கோசம் தான் வந்தோம். நான் 2 மணி அளவில் வந்து வாங்க சொல்கிறாங்க அந்த 4000 ரூபாவை. இப்போ நான் செக்கு போட வந்துக்கிறேன். செக்கு போட்டதுக்கு அழகு இதான் கொடுத்தாங்க கையில் ரசீது, வேறு எதுவுமே கொடுக்கல. இதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. எங்கே போனாலும் எதுவும் செய்ய முடியல. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாத்தியம்? உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிப்பேன். இது வாரமாக தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாய் நோட்டை மாற்றுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு நாளைக்கு 4500 ரூபாய் தான் எடுக்க முடியும் அப்படின்னா அது உங்களுக்கு போதுமானதா? இப்போ மை வைக்கிறோன்னு வேற சொல்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 500 ரூபாய் வாங்கி போய் வாடகையும் கட்ட முடியாது, எதுவும் கட்ட முடியாது. இந்த ஒரு மாதம் நாங்கள் சம்பாதிக்கிறது வந்து 13000 ரூபாய் 15000 ரூபாய் சம்பாதிப்போம். அந்த 15000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணிருக்கோம். இவங்க 4000 ரூபாய் கொடுத்தா நான் வாடகை கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, இதெல்லாம் எப்படி கட்ட முடியும் எங்களால்? நாங்கள் ஏழைப்பட்ட மகங்க. பணக்காரனுக்கு கவலை கிடையாது, எங்கே வேணால் அவன் போய் பேங்க்கில் டர்ன் ஓவர் பண்ணிக்குவான். எங்களை மாதிரி ஏழைங்க யாருமே டர்ன் ஓவர் பண்ண முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பேர் என்ன? நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிட்டீங்களா? நாங்கள் 500 ரூபா நோட்டு வந்து இன்னும் வரவே இல்லை. வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் 500 ரூபா நோட்டு வரல. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பணம் போட்டு 10000 ரூபா போகிறோம். 10000 ரூபா போட்டால் அதில் வந்து 4000 ரூபா தராங்க, 2000 ரூபா நோட்டு. அந்த 2000 ரூபா நோட்டு கொடுத்தா திருப்பி நாங்கள் போய் ஒரு சில்லறை வாங்கினா திருப்பி பழைய நோட்டு தான் தராங்க. திருப்பி நாங்கள் கியூவில் தான் நிற்குதா அந்த 500. இப்போ நீங்கள் இது மாதிரி கியூவில் நிற்க முடியாது. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த மை வைக்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மை வைக்கிற சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மை வைக்கிற சிஸ்டம் கொடுத்தாங்கன்னா இன்னும் பாமர மக்கள் கஷ்டம் தான் படுவாங்க. இப்போ வந்து எப்படி அது அந்த 500 ரூபா நோட்டு கொடுத்தாங்கன்னா கூடவே நாங்கள் மாற்றிக்கின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது இல்லையே. அந்த மாதிரி பண்ணாதோடு தானே இந்த பாமர மக்கள் கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரே கியூவில் எல்லாரையும் விடுறாங்க. பணம் போகிறவங்களே அதிலே விடுறாங்க, பணம் எடுக்கிறவங்களும் அதிலே விடுறாங்க, அக்கௌண்ட் இல்லாதவங்களும் அதிலே அனுப்புகிறாங்க. இங்கே 10,000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு அப்போ மை வைங்க, கவலையே கிடையாது. 15 நாள் 10 நாள் எடுத்துக்கோ சொல்லி வச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டியாக இருக்கும். ராஜலட்சுமி, இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வங்கி வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். என்னன்னா 4500 ரூபாய் என்பது போதுமானது கிடையாது. அது மட்டும் இல்லை, மை வைக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு முழுமையான தீர்வாகாது, இன்னும் தான் மக்களை சிரமப்படுத்தும் என்றும் இந்த 4500 ரூபாயை 10000 ரூபாயாக உயர்த்தலாம் என்றும் மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இங்கே ஒரு கொந்தளிப்பான மனநிலையிலேயே வங்கி வாடிக்கையாளர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, குதுப், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, தபால் நிலையங்களில் வந்து பொதுமக்கள் வந்து பணத்தை மாற்றுவதற்கு வந்து பல்வேறு சிரமங்களை வந்து சந்திச்சுட்டு வரதா சொல்லியிருக்கீங்க. தற்போது அங்குள்ள அதிகாரிகள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. அதாவது கணக்கு தொடங்கிதான் மக்களுக்காக பணம் மாற்றி தர வேண்டும் என்ற அறிவிப்பு வரவில்லை. இருந்த போதிலும் வந்து முதலாவதாகவே சென்ற வாரமே வந்து பணத்தை கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக 500,000 ரூபாய் கொண்டு வந்து அதற்கான ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி உள்ளிட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு அடையாள அட்டை இருந்தாலே மாற்றிக் கொடுக்கலாம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் முதலாவதாக இந்த இடத்தில் மட்டுமில்லை, சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தபால் நிலையங்களில் வந்து அக்கௌண்ட் தொடங்கினால் மட்டுமே பணம் மாற்றி தரப்படுவதாக வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகாரிகளிடம் பேசும்பொழுது வந்து அதாவது மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஸ்ட்ரீம்லைன் செய்ய வேண்டும், குறிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் இன்று மக்கள் பணத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போல செய்வதாக தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அக்கௌண்ட் தொடங்க வேண்டும் என்று அதிகாரிகள் வற்புறுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சாதாரணமாக 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் கொண்டு வரக்கூடிய மக்கள் வந்து இதனால் அவதிப்படுகின்றனர். ராஜலட்சுமி, சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தற்போது ஒரு நபர் வந்து ஒரு தடவைக்கு மேல பணம் எடுத்தால் வந்து கைவிரல்களில் வந்து மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில வந்து வங்கியில இது நடைமுறைப்படுத்தி விட்டதா? ரிசர்வ் வங்கியில் இந்த நடைமுறை வந்து தற்பொழுது வரை, அதாவது பணம் மாற்ற வருவோருக்கு தற்பொழுது வரை வந்து மை வைக்கப்படவில்லை. குறிப்பாக அதாவது ஒரு முறைக்கு மேல 4500 ரூபாய் அளவில் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து மாற்றம் செய்ய வருவோர் அவர்களுக்கான உரிய கைரேகை அது போன்று வந்து ஆதார் அட்டைகள் வந்து இங்கே பெறப்பட்டு தான் அவர்களுக்கான மாற்றம் வந்து செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று ஒரு நபர் 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரையில் பணத்தை வந்து மாற்றம் செய்ய முடியும். ஆனால் ரிசர்வ் வங்கியில் வந்து தற்பொழுது வரை அந்த மை வைக்கக்கூடிய அந்த திட்டமானது
வந்து தற்பொழுது வரை வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து தங்களுக்கு அந்த எந்த மை வைக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த உரிய தகவல் வந்து தற்பொழுது வரை தரப்படவில்லை. அவ்வாறு வந்து அந்த மைகள் வந்து இங்கு வந்த பின்னர் அவை வந்து அனைத்து வங்கிகளுக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பப்பட்டு அவை வந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியில் இந்த நடைமுறை நாளையிலிருந்து கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரையில் அதிகமானோர் வந்து சென்னை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் இங்கு வந்து பணத்தை வந்து மாற்றம் செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மை வைக்கக்கூடிய நடைமுறை பொறுத்த வரையில் வந்து பொதுமக்களிடையே வந்து மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து சேமிப்பிற்காக தங்கள் வீட்டில் வந்து வைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதை வந்து 4000 ரூபாய் வரை மட்டுமே வந்து மாற்றம் செய்ய முடியும் என்று வந்து ஏற்கனவே மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த உச்சவரம்பை வந்து அதிகரித்து 4500 ரூபாய் வரை வந்து மாற்றம் செய்ய முடியும் என்று தெரிவித்திருந்தாலும் தற்பொழுது இந்த மை வைக்கக்கூடிய நடைமுறை வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை உரிய முறையில் மாற்றம் செய்வதற்கான வழிவகையை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், எனவே இந்த நடைமுறையை வந்து அரசு தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன்வைக்கிறார்கள். ராஜலட்சுமி, லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய செய்தியாளர் குதுப்பிடம் கேட்கலாம். குதுப், நீங்க நிற்கக்கூடிய வங்கியில வந்து இந்த விரல்களில் மை வைக்கும் நடைமுறைக்கு வந்து விட்டதா? ராஜலட்சுமி, இதுவரைக்கும் வரல. இங்கே வங்கி அதிகாரிகள்ட்ட நான் நிற்கக்கூடிய வந்து சிந்தாதிரிப்பேட்டை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரிகளிடம் விசாரிக்கும் பொழுது தங்களுடைய கிளைக்கு இன்னும் மை வந்து சேரவில்லை என்பதால் எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் வந்து பணம் இதுவரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைனால பாதிக்கப்படலை, வங்கி ஊழியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வங்கி ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்குமான உறவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் பணம் எடுத்துட்டீங்களா? பணம் எடுக்கல சார். நேற்றே எங்கள் அம்மா வந்தாங்க. இதுக்காக வேலையை விட்டுட்டு அவங்க பர்மிஷன் போட்டு தான் வராங்க. சரி, காலையில் கூட்டமாக இருக்குன்னா மதியம் வரோம். நாங்கள் மதியம் வந்ததுக்கே நேற்று வந்து கேஷ் இல்லை, இங்கே இல்லை, போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீயாக இருக்க பிரான்ச்சுக்கு எக்மோர் சைடு இல்லைனா பிடிசியில் போய் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்காங்க. அங்கே போய் தான் நேற்று எடுத்துட்டு நேற்று எடுக்கிறதுக்கே மணி 6 ஆயிடுச்சு. அங்கேயும் அவ்வளோ கூட்டம் இருந்தது. சரியா ஒழுங்கா இது பண்ணலை. எங்களுக்கு பின்னாடி வந்த நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லி உள்ள விட்டுடுறாங்க. அதனால் நிறைய பிரச்சனைங்க வருது. இப்போ மை வைக்கிறேன்னு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மை வச்சுட்டாங்கன்னா அது 6 மாதம் வரைக்கும் போகுது. எடுக்கிறவங்கலாம் 4000 ரூபாய் தான் எடுப்பாங்க. மினிமம் இங்கே இருக்கவங்கலாம் 10000 ரூபாய் எடுக்க போகிறதில்ல, இல்லை 1 லட்சம் ரூபாய் கிட்ட எடுக்க போகிறதில்ல. அதுவும் லிமிடேஷன் கொடுத்து தான் இருக்காங்க. அது 6 மாதம் வரைக்கும் எல்லாரும் வீட்டு வாடகை எப்படி கொடுப்பாங்க, கரண்ட் பில் எப்படி கட்டுவாங்க, எல்லாத்துக்குமே இப்போ சேஞ்ச் தேவைப்படுது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்களுடைய வங்கி கணக்குலேருந்து எடுக்கிறதுக்கு இவ்வளோ சிரமம் இருக்கிறதுல இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அரசனுடைய இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எங்கள் காசை எங்களால் எடுக்க முடியல அவசரத்துக்கு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுக்க முடியல, மளிகை கடைக்கு கொடுக்க முடியல. எங்களால் மாதம் முதல்ல பிறந்து எதுக்குமே எங்களால் கொடுக்க முடியல. இப்போ ஒரு மீன் மார்க்கெட்டுக்கோ எதுக்குமே, கறி கடைக்கோ எதுக்குமே போய் 2000 ரூபாய் கொடுத்து சில்லறையே கொடுக்க மாட்டுறாங்க. போய் வேறு இடத்துல மாற்றிட்டு வந்து கொடுங்க. அரசு வந்து பிரதமர் மோடி சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அறிவிப்பாகவும், இதனால் கருப்பு பணம் ஒளியும், மக்கள் இதை பொறுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்ப பெண்ணா வாக்களித்த ஒரு வாக்காளராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இது ரொம்ப அவர் சொல்கிறது சொல்லிடாரு சார். அவருக்கு கஷ்டம் கிடையாது. அவர் லைனில் நின்று வாங்கி பார்த்தா அவருக்கு தெரியும். நாங்கள் தான் டெய்லி தினம் வந்து 4 நாளாக நிற்கிறோம், காலையிலேருந்து நிற்கிறோம். எப்படி நாங்கள் வாங்குறது சொல்லுங்க? அவர் நிற்கிற பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அது யூஸாக இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு யூஸாகவே இல்லை. கடைக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாருக்குமே சேல்ஸே இல்லை. ஒரு வாரத்தில் யாருக்குமே கடைக்காரங்களுக்கும் சேல்ஸ் இல்லை, சில்லறையே கொடுக்க முடியல. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மெக்கானிக்ஸ், சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க தான், வீட்டு வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். காசு சில்லறை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். பிரதமர் மோடியினுடைய இந்த அறிவிப்பு, அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற இந்த திடீர் அறிவிப்பால் ஒட்டுமொத்தமாக அடித்தட்டு மக்களும் சாதாரண மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குமுறலை இப்பொழுது நாம் கேட்க முடிகிறது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் சொல்வது போல ஒரு அறிவிக்கப்படாத, அதாவது பொருளாதார நெருக்கடி நிலையையே இந்த அறிவிப்பு ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை தான் பொதுமக்களுடைய கருத்துக்களும் பிரதிபலிப்பாக இருக்கிறது. ராஜலட்சுமி, குதுப், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.